அடுத்தபடியாக தேவர் உயிரை கவர வேண்டும். ஐயா, பதிவதனாபுரி நாடு, பதிவதனாபுரி நாடு, ராஜேந்திர மன்னரின் மகன், ராஜேந்திர மன்னருடைய ஒரே மகன் சிவமணி உயிர், சிவமணி உயிர் வரும் வெள்ளிக்கிழமை 8:45 மணி நேரத்திலே அவரை உயிரை பறிக்க வேண்டும். நாடு, பதிவதனாபுரி நாடு, ராஜேந்திர மன்னருடைய மகன் சிவமணி சென்று வருகிறேன். எப்பொழுதுமே வீசிக்கொண்டும் இருக்கும்படி செய்து கொண்டிருக்கின்றேன். இதன் உள்ளே நாம் இருவரும் இன்று இரவு முழுவதும் கண் விழித்திருந்தால் உன் உயிரை நான் காப்பாற்றிடுவேன். அப்படியானால் நாம் இருவரும் இந்த மணிமண்டபத்திலே அமர்ந்து உறங்கலாமா? அப்படியா? அப்படியா? இதை பாருங்களப்பா. இதை பார்த்தையா, என்று இந்த இரவு முழுக்க கண்விழித்து காத்திருந்தால் அதிகாலை இந்த நாட்டு மக்களை நான் பார்க்க போகிறேன். அப்படி இல்லை என்றால் இந்த நாட்டையோ நாட்டு மக்களையோ யாரையுமே நான் உங்களையே பார்க்க. கடைசியாக ஒரே ஒரு விண்ணப்பம். கடைசி ஆசை என்று உரைக்கின்றார். ஆமா மகனே, கடைசி ஆசை என்பது ஆசை என்பது எதுவாக இருந்தாலும் எடுத்துரைத்தால் அக்கனவே செய்ய காத்துக் கொண்டிருக்கிற ஒரு தந்தை. அப்படியா? ஆமா. சின்னஞ்சிறு வயதிலே பாலூட்டி சீராட்டி பள்ளிக்கு சென்றுவா மகனே என்று முன்னே போக வைத்து பின்னே அழகு பார்த்து தந்தை நீங்கள். அன்று எப்படி உங்கள் அதாவது தொடை மீது நான் அமர்ந்திருந்தேனோ இன்று உங்கள் தொடை மீது நான் தலை வைத்து சிறிது நேரம் உறங்க வேண்டும். நீங்கள் கண் விழித்து எனக்காக காத்திருக்க வேண்டும். மகனே, உன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் என் உயிரையும் தியானம் செய்ய நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எனது மடியிலே படுத்து உறங்க வேண்டும் என்று நினைக்கின்றாயே, உன் ஆசையை விட எனக்கு வேறாசை எதுவுமே கிடையாது. மகனே வா, மகனே வா. மனிதன் நினைப்பதுண்டே
மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று காட்டி மனம் இருந்தால் கவலை பிறந்துவிடும் கூட்டை திறந்து வைத்தால் அந்த குருவி பறந்துவிடும் விலங்குகளில் நாட்டியம் ஆடுகின்ற மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் உனது விருப்பம் அதிவென்றால் தடையேதும் என்று உன் ஆசை நிறைவேற்ற ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே ஓடிவா. அப்படியே யாரும் என்னை அழைப்பது தெரிகிறதப்ப அத பாருப்ப யாரும் என்னை சேவனி இதேவா என் அருகாமல் வா என்று அழைக்கிறார்களே அப்பா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த முல்லை நீ சுமந்த
மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது வாழ்த்த வேண்டுமே அம்மா நீ சுமந்த பிள்ளை அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் தலையெழுத்து இன்றோடு முடிந்து விட்டதப்பா. உன் மடி மீது நான் தலை வைத்து உறங்க வேலையிலே யாரோ ஒருவன் படர்ந்த அதாவது நீண்ட முடியோடு கோரப்பல்லை அணிந்து கொண்டு சிவமணி என் அருகாமையில் வா என் அருகாமையில் வா என்று அழைக்கின்றான். அதனால் இந்த புறத்தை விட்டு அந்த புறமாக படுத்து உறங்கலாம். வா மகனே வா. அப்படி மகனே உனக்கு ஒருவருக்கு உயிருடன் இருக்கும் பொழுது இருக்கும் நேரம் தெரிந்தால் இருக்கும் நேரம் நரகம் என்று உரைப்பார்கள். ஆகையால் நாம் இறந்து விடுவோம் என்ற மரண பயத்தினால் உனக்கு வருவது எல்லாம் மனபிராந்தி அப்பா, மனபிரம்மன். ஆகையால் அதெல்லாம் ஏதும் கிடையாது. தைரியமுடனே உன் தந்தை நான் இருக்கின்றேன். என் மடி மீது படுத்து உறங்க நான் பார்த்துக் கொள்கிறேன். பாபகனே அப்படியாகட்டும் அப்பா. கோட்டை வந்தடைந்து விட்டோம். கோட்டைக்குள் அருகே செல்ல வேண்டும் என்றால் அக்னி சோலைகள் வீசுகின்றது. இப்பொழுது போது பகவானை மண்டு பகவானை அழைக்கிறேன். இந்த அக்னி பகவானே அக்னி சோலைகளை அழைத்து அகற்ற வேண்டும். இந்த கோட்டைக்கு உள்ளே செல்ல வேண்டும். பார்த்தாயா, வாழ்வு பகவானை அழைத்தேன், வண்ண பகவானை அழைத்தேன். அக்னி சோலைகள் அகற்றி விட்டது. இப்பொழுது மதுமதுராபுரி கோட்டைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றார். கண்ணாடி மாளிகை, இரும்போல் கோட்டை. மகனோ கண் உறங்கி விட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது மன்னனிடம் செல்ல வேண்டும் என்றால் அவனிடம் இருக்கக்கூடிய சீதேவி அகற்றுகிறேன், அழைக்கிறேன். இதுதான் எனக்கு நேரம். இப்பொழுது அந்த சிவமணி உயிரை வர வேண்டும் என்றால் அதோ தெரிந்திருப்பார் சாவி ஒழியக்கூடிய டோரகம். அந்த டோரகம் வழியாக என் பாச கைத்தினால் கரு நாகமாக உருவம் எடுத்து அவன் உயிரை பிடிக்கிறேன். எனக்கு பொல்லாத சொப்பனம் எல்லாம் என்னுடைய நினைவிலே வந்ததப்பா. பொல்லாத சொப்பனமா? ஆமாப்பா. என்னப்பா வரப்பா, நாம் இரும்பு கோட்டையை தகர்த்து அதன் உள்ளே அக்னி சோலை அதன் அருகாமையில் வீசிக் கொண்டிருந்தது அனைத்தும் அணைந்து விட்டு என் அருகாமையில் ஒரு கருணாகம் வந்ததை போல் கனவு கண்டேனப்பா. அந்த கனவு கண்டவுடன் எனக்கு இறப்பு நிச்சயம் என்று கோயில் சிலையான என் தெய்வம் சிலையான என் தெய்வம் பேசாதப்பா, உயிரோ
ஆ